இப்போ நம்ம ஹீரோயின் மலையில் போகலான்னு பார்க்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. சாங், நான் லோ ஃப்ரெண்ட், அவர் உங்ககிட்ட இந்த அம்பர்லாவை கொடுக்க சொன்னார். சாங் யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பர்சனை பார்த்ததும் கண்டுபிடிச்சிடறாங்க, அது ஜான்னு. நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த மலையில் போகிறாங்க. ஜான் அவர் நினைஞ்சாலும் பரவாயில்ல, சாங்கை அம்பர்லா வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஜான் கேட்குறாரு. நார்த் ஸ்ட்ரீட், அது இங்கேருந்து ரொம்ப தூரம்னு சாங் சொல்கிறாங்க. அங்கே என் கார் நிற்கிது, நான் அதில் போயிடுவேன்னு சாங் சொல்கிறாங்க. அது உங்கள் காரா? ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது, உங்களுக்கு ஓகேனா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு ஜான் சொல்கிறாரு. ஜாங்கும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜாங்க்கு அந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்கு வந்தவர், நீங்கள் ஒரு விஷயத்தை தேடும்போது அது உங்களை விட்டு தள்ளி போகும், அதுவே நீங்கள் அதை தேடாத போது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்னு அவர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் சொன்னது கரெக்ட்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ ஜாங் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் என்ன சேவ் பண்ணது நீங்கள் தானே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஜானும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன மறந்துட்டீங்களோன்னு நினச்சேன்னு ஜாங் சொல்கிறாங்க. உங்களை எப்படி மறக்க முடியும்னு ஜான் சொல்கிறாரு. நீங்கள் என் லைஃப்பை சேவ் பண்ணீங்க, பட் நான் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல. உங்களை பற்றி நான் எல்லா இடத்துலையும் விசாரித்தேன், ஆனால் எந்த டீட்டெயில்ஸும் கிடைக்கலன்னு ஜாங் சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன்னு ஜான் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் லோவை இன்டர்வியூ எடுத்தீங்கன்னு ஜான் கேட்குறாரு. அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி ரிப்போர்ட்டில் சில வாலண்டியர்ஸை இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்காக போனேன். நீங்கள் அந்த மாதிரி ஷோலாம் பார்ப்பீங்களான்னு ஜாங் கேட்குறாங்க. ஜானும் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களான்னு ஜாங் கேட்குறாங்க. ஜான் கண்டிப்பாக ஒத்துக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜான் சாங்கோட வீடியோவை பார்க்குறாரு. அப்போ லூ வராரு. 2 பேரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் லூ ஜானை பார்த்து ரிப்போர்ட்டர்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜான் நல்லவங்க, அறிவாளி, யோசிச்சு பண்ணுவாங்க அப்புறம்னு சொல்லிட்டு ஜாங்கை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. ரொம்ப தைரியசாலின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு லூன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் ஜாங் ஆஃபீஸில் டைரக்டர் ஜாங்கோட ரிப்போர்ட்டருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஷென் கிட்ட அவங்க ஒர்க்கில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாரு. 2 பேரும் வெளியே வந்ததும் ஷென் ஜாங்கை பார்த்து, ஒரு ரிப்போர்ட் கரெக்டாக பண்ணதால நீ பெரிய ஆள் ஆகிட மாட்ட, யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஷென் கிளம்புறாங்க. ஜாங் எதுவும் பேசாமல் அமைதியாக போய் அவங்க ஒர்க் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜாங் அந்த அம்பர்லாவை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அதை ஜானோட கார் மேலே வைக்கிறாங்க. ஜாங் திரும்ப போய் அவங்க காரில் உட்காடுறாங்க. ஒரு செக்யூரிட்டி வராரு. ஜாங்கோட காரை குறுகுறுன்னு பார்க்குறாரு. சாங் இவரே நம்ம காரை திருட வந்த மாதிரி இப்படி பார்க்குறான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. திரும்ப அவங்க காரை விட்டு வெளியே போகிறாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து ஜான் வராரு. இவங்களும் அவரை பார்த்து ஜான்னு கூப்பிடுறாங்க. ஜாங் நீங்களா, என்ன உங்கள் கார் எடுக்க வந்தீங்களான்னு கேட்குறாரு. ஜாங் அதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்பர்லாவையும் கொடுக்க வந்தேன்னு சொல்கிறாங்க. ஜான் சிரிச்சுக்கிட்டே இதை கொடுக்குற மாதிரி என்னை மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வந்தீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு இல்லை, பிளான்லாம் இல்லைன்னு சிரிக்கிறாங்க. இந்தாங்க கொஞ்சம் வாட்டர் குடிங்கன்னு ஜான் கொடுக்குறாரு. என்னோட ரெட் பிரேஸ்லெட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஜான் கேட்குறாரு. ஜாங்கும் திருன்னு முடிக்கிறாங்க. பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா விடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு ஜான் சொல்கிறாரு. அதுக்கு ஜாங் அது என்கிட்ட தான் இருக்கு, இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வரலன்னு பேக்கில் வச்சுக்கிட்டே போய் சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அதை கொண்டு வரேன்னு ஜாங் சொல்கிறாங்க. ஜானும் அதுக்கு சரின்னு சொல்கிறார். அந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு ஜாங் கேட்குறாங்க. ஜானும் சொல்கிறார். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் கிஃப்ட் கொடுத்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்கிறாரு. 2 பேரும் ஒரே டைமில் ஜாங்கோட ஷோவை பற்றி பேசுகிறாங்க. ஜாங் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன், இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு நான் கண்டென்ட்ஸ் வச்சுருந்தேன்னு ஜாங் சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் ஷோவை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜான் சொல்கிறாரு. நிஜமாவான்னு ஜாங் கேட்குறாங்க. நான் கலெக்ட் பண்ண மொத்த டீட்டெயில்ஸையும் வச்சு புக் எழுதலான்னு இருக்கேன்னு ஜாங் சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் புக்ஸா, அது நல்ல ஐடியா, எனக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு ஜாங் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஜாங் கேட்குறாங்க. ஜான் அதுக்கு நான் ஃபோனை இன்னைக்கு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், உங்கள் ஃபோன் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அவருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டு, இதுதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜான் கிளம்புறாரு. ஜாங்கும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜாங்கோட ரியல் மாம் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஜாங் கிட்ட, உன்னோட வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை, ரொம்ப போரிங்காக இருக்குது, ஸ்கிரிப்ட் சரியில்லை, அது இதுன்னு குறையா சொல்கிறாங்க. பதிலுக்கு சாங் பேசி முடிச்சிட்டிங்களோ, டோரை லாக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கட் பண்ணால் ஆஃபீஸில் ஷென் சாங்கோட ரிப்போர்ட்டை படிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட லாஸ்ட்டில் ஜான்னு நேம் பார்க்குறாங்க. ஏதோ பிளான் போடுறாங்க. அப்படியே கட் பண்ண நைட் சாங் அவங்க அம்மா கூட டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க ஜான் கூட டெக்ஸ்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ஃபோன் பார்க்காதுன்னு அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜாங்கும் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் டே சாங் ஆஃபீஸில் சாங்கோட ஃப்ரெண்ட்
ஜாங் உங்கள் ரிப்போர்ட்டுக்கு தான் ஹை ரேட்டிங்ஸ், எனக்கு என்னமோ ரிப்போர்ட்டர் ஆஃப் த இயர் அவார்டு உங்களுக்கு தான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். ஜாங்கும் தேங்க்யூ சொல்கிறான். இப்போ மீட்டிங்கில் டைரக்டர் இந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டர் ஆஃப் த இயர் யாருன்னா அது நம்ம ஷென்னு சொல்கிறாங்க. ஜாங் ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறான். பட் வெளியே காட்டிக்காமல் இருக்கான். இப்போ ஷென் வந்து இன்னைக்கு என்னோட ட்ரீட் எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்கிறான். கட் பண்ண நைட் எல்லாரும் வராங்க. இருந்தாலும் அங்கே ஒரு சீட் எம்டியாக இருக்கிறத பார்த்து ஜாங் யாராக இருக்குன்னு யோசிக்கிறான். ஷென் எல்லார்கிட்ட நான் இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டை ரிவீல் பண்ண போகிறேன், அவர் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஜாங் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஷென் அதோ என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜான் தான். அவரை பார்த்ததும் சாங் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் போய் ஃபுட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜானும் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜாங் தனியாக நின்று ஃபீல் பண்ணுறத பார்க்குறாரு. கிட்டக்க போய் பார்த்தா ஜாங் அழுகுறாங்க. ஜாங் ஜானை பார்த்ததும் இந்தாங்க அவங்க பிரேஸ்லெட்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போயிட்டு இருக்க வழியிலே அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் இங்கே ஷென் வந்து ஜான் கிட்ட சாரி நான் உங்களை பற்றி என் கொலீக்ஸ்கிட்ட எதுவுமே சொல்ல, நீங்களும் ஜாங்கும் ரொம்ப க்ளோஸான்னு கேட்குறாங்க, எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு ஜான் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஷென் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. நான் இன்னைக்கு ஜானை பார்த்தேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, பட் மீட்டிங் தான் சரியில்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. கட் பண்ண ஜாங் திரும்பவும் ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வராங்க. ஸோ இவர் தான் சசின், ஜாங்க்கு ஹெல்ப் பண்ண அவங்க ஆஃபீஸில் அப்பாயிண்ட் பண்ண ஆள். இப்போ ஜாங் மிலிட்ரி பேஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க மெர்சனரி சோல்ஜர்ஸ், அதாவது கூலிப்படை ஆட்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஜாங் கிட்ட நக்கலாகவே பேசுகிறாங்க. சாசின் தான் உள்ளே போந்து நீங்கள்லாம் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்லை பொண்ணுங்களை டீஸ் பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. அதில் ஒரு சோல்ஜர் சாசினோட ஐடி கார்டை பார்த்துட்டு சின்ன பையனா இனிமேல் இந்த கேம்பில் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்க போகிறோமான்னு சொல்லி சாசினையும் கலாய்க்கிறாரு. நீ ஒன்றும் என்னை பார்த்துக்க தேவையில்லைன்னு சொல்லி சாசின் சொல்கிறாரு. சோல்ஜர் ஆல்ரைட்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ட்ரக்கில் ஏறுறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்க கிரிமினல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒரு கிரிமினல் ஷூட் பண்ணுறான். நம்ம சோல்ஜர்ஸ் அவனையும் பிடிச்சிடுறாங்க. நம்ம சாசின் அங்கே இருக்க ஒரு வயசானவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான். இதோட எபிசோட் 2 முடியுது.